ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கோழியிலிருந்து 4 வகையான கோழி குஞ்சுகளை நாங்கள் எப்படி உருவாக்கணும்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது என்னென்னா நாட்டுக்கோழி, கருங்கோழி, கட்டு சேவல் கோழி, வான்கோழி. எங்கள் வீட்டு நாட்டுக்கோழி 15 முட்டை இட்டிருந்துச்சு. இந்த முட்டையிலேருந்து வர லாபம் எனக்கு பத்தாதுன்னு யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ எங்கள் வீட்டில் 50 முட்டை கெப்பாசிட்டி இன்குபேட்டர் இருந்ததுனால அதில் முட்டையை பொறிக்கிறதுக்கான முடிவு பண்ணி முட்டையை தேட ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு கட்டு சேவல், கருங்கோழி ரெண்டும் சேர்ந்து 30 முட்டை எனக்கு கிடச்சிது. நான் அதை ஃபஸ்ட்டு இன்குபேட்டரில் அவைய வச்சேன். இன்குபேட்டரில் முட்டைகளை வச்ச அதே நேரத்தில் நாட்டுக்கோழி முட்டைகளை நாட்டுக்கோழிக்கிட்டவே அவையும் வச்சாச்சு. இன்குபேட்டரில் இன்னும் இடம் இருந்ததுனால அதையும் ஃபில் பண்ண நான் முட்டையை தேட ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு 2 வாரம் கழித்து தான் வான்கோழி, கருங்கோழி முட்டை 17 முட்டை கிடச்சிது. அந்த முட்டைகளை இன்குபேட்டரில் வச்சேன். அப்போ தான் ஞாபகத்துக்கு வந்தது, வான்கோழி குஞ்சுகள் எப்போவுமே 1 வாரம் கழித்து தான் பொரிக்கும் அப்படின்றது. அதனால் அந்த கோழி குஞ்சுகளுக்கு துணையாக 1 வாரத்துக்கு அப்புறம் 10 கருங்கோழி முட்டைகளை வாங்கி வச்சேன். முன்னாடியே இருக்கிற கோழி குஞ்சுகள் இந்த கோழி குஞ்சுகளை கொத்தும். அதனால தான் இந்த ஐடியா பண்ணணும். அது ஏன்னா வான்கோழி குஞ்சுக்கு தனியாகவே தீனி எடுத்துக்க தெரியாது. அதுக்கு தாய் கோழியோ அல்லது அதே வயசு இருக்கிற மற்ற கோழி குஞ்சுகளுடைய உதவி தேவை. எல்லா கோழி குஞ்சுகளும் பொரிச்சதும் ஒன்றா விட்டப்போ பெரிய கோழி குஞ்சுங்க சின்ன கோழி குஞ்சுகளை சேர்த்துக்கல. சின்ன கோழி குஞ்சுகளை தாய் கோழிக்கிட்ட விட்டாச்சு. இப்படி தான் நாங்கள் கோழி குஞ்சுகளை உருவாக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை டச் பண்ணுங்கள். தேங்க்யூ.